ஹாய்ங்க. ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் வேலைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தா மணி 6:00 ஆயிடுச்சு. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிக்கலான்னு தோணுச்சு. சரி ஒரு பக்கம் டீ வச்சுட்டு மதியமே ரசம் வச்சுருந்ததை பார்த்துட்டு பிள்ளைங்க பானிபூரி வேணும்னு ஒரே அழுக. சரி மதியம் சாப்பிட்டாச்சு, ஈவினிங் செஞ்சு தரேன்னு சொன்னேன். பாப்பா கேட்கல, ரொம்ப அழுதுகிட்டே போய் படுத்துட்டா. சரி டீயை வச்சுட்டு பானிபூரியும் பொரிச்சோம்னா பசங்களை எழுப்பி போட்டு சாப்பிட சொல்லலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களை எழுப்பி விட்டேன். எந்திரிச்சு வந்ததும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்படியே பசங்க கூடயே உட்காந்து நானும் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன், நமக்கு கடன் அதிகமாக இருக்கும்போது நம்ம நல்லது எதையும் சாப்பிடக்கூடாது, நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, நமக்கு பிடிச்ச பொருள் எதையும் வாங்கக்கூடாதா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, கடன் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்கள். அப்போது கடனெல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்னங்க இருக்கும்? எதுவுமே இருக்காது இல்லையா? சப்போஸ் கடனும் இருக்குது, எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு நம்ம லைஃபு முடிஞ்சு போகுது. அப்போ அந்த வாழ்க்கை திரும்பி வருமா? ஏங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது?